வெல்கம் டு எதுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில சில க்ளூ சில ஆர்டிக்கலுக்கு எப்படி க்ளூ வச்சு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்டிகல் 371. இந்த ஆர்டிகல் 371ல வந்துட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன்ல சில ஸ்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத க்ளூவோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 371ல மட்டும் 2 ஸ்டேட்ஸ்க்கு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று மகாராஷ்டிரா, ஒன்று குஜராத். இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னா மாதாஜி. இதுல எம்ஏங்கிற வேர்டு, ஜிங்கிற வேர்டு தான் க்ளூ. எம்ஏ ஃபார் மகாராஷ்டிரா அண்ட் ஜி ஃபார் குஜராத். ஸோ இதான் ஆர்டிகல் 371ல. இப்போ ஆர்டிகல் 371A to 371Jன்னு 10 சப்க்ளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல சில ஸ்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனி க்ளூ வச்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த க்ளூ என்னன்னா நாம் ஆஸ்மா ஜிகே. இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஆஸ்மா ஜிகே அப்படிங்கிறது. இதுல இந்த ஃப்ரேஸ்ல ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான க்ளூ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என் கொடுத்துருக்காங்க. என் லெட்டர் ஃபார் நாகாலாந்து. நாகாலாந்துக்குரிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ஆர்டிகல் 371A மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த லெட்டர் ஏ ஃபார் அசாம். அசாமோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ஆர்டிகல் 371B. அப்படியே வரிசையா A to J வரைக்கும் வரும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த லெட்டருக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் எம் ஃபார் மணிப்பூர், ஆர்டிகல் 371C. நெக்ஸ்ட் டபுள் ஏ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஏ ஃபார் ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் ஏ ஆந்திர பிரதேஷ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஏ ஆந்திர பிரதேஷ், அடுத்து ஆந்திர பிரதேஷ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது ஆர்டிகல் 371D அண்ட் ஆர்டிகல் 371E மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லெட்டர் எஸ் ஃபார் சிக்கிம், ஆர்டிகல் 371F. அடுத்து லெட்டர் எம் ஃபார் ஸ்டேட் மிசோரம், மென்ஷன் பண்ணியிருக்க ஆர்டிகல் 371G. அடுத்து லெட்டர் ஏ அருணாச்சல் பிரதேஷ், 371H இதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து ஜி ஃபார் கோவா, 371I கோவாவோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கே கர்நாடகா, 371J. ஸோ இந்த 371A to J குரிய க்ளூ என்னன்னா நாம் ஆஸ்மா ஜிகே. ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான க்ளூ. இதுல நமக்கு 371C என்ன, 371D என்ன இப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இந்த ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுட்டு இந்த லெட்டர் கோரிலேட் பண்ணி நம்ம சொல்லிடணும். இதான் இந்த ஆர்டிகல் 371A to 371G. இப்போ நெக்ஸ்ட் ஒரு க்ளூ பார்ப்போம். இதுல நமக்கு கான்ஸ்டியூஷன்ல கிளாஸ் ஷெட்யூல் லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூல்ல இருக்கு இல்லையா? இதுல 6 லாங்குவேஜஸ்க்கு மட்டும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற க்ளூவை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன க்ளூனா, இதுவும் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. TSTKMO இதான் இது க்ளூ. இது ஏன் இந்த TSTKMOனா ஒவ்வொரு லாங்குவேஜும் அட் அ டைம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கான க்ளூ ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஃப்ரேஸ் படி ஞாபகம் வச்சுப்போம். நான் இப்போ அந்த லெட்டர் எந்த லாங்குவேஜ்க்கு எந்த வருஷம் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிபிடில பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டி. டி TSTல லெட்டர் டி இருக்கா? டி நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2004ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இயர்லாம் அப்படியே வரிசையா தான் வரும். அதாவது வரிசையானா ஃபர்ஸ்ட் 2004ல தமிழ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எஸ் சான்ஸ்கிரிட் 2005ல கொடுத்துருப்பாங்க. டி அடுத்து TST டி தெலுங்கு. தெலுங்கு 2008ல. தெலுங்கு கன்னடா TST TKன்னு இருக்குல்ல. ஸோ TK ஃபார் டி தெலுங்கு, கே கன்னடா ரெண்டுமே 2008ல தான் கொடுத்துருப்பாங்க. எம் ஃபார் மலையாளம் 2013ல கொடுத்துருக்காங்க. ஓ ஃபார் ஒடியா இது 2014ல கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு 2014ல எந்த லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, 2008ல எது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்கு இந்த ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கான க்ளூ. டோட்டலி 6 லாங்குவேஜஸ்: தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. இந்த ஆர்டரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க.